ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு 10 சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரை நம்ம சேவ் பண்ணாதான் மெசேஜ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்ணாமல் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு wa.me/91, அதாவது இந்தியா கோட் 9191 டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசருக்குள்ளே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ சேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆயிரும். வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அந்த நம்பர் சேவ் பண்ணாமலே நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு செராக்ஸ் கடையில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக டாக்குமெண்ட் அனுப்பி நீங்கள் செராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்குலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஃபைல் யாருமே பார்க்க மாட்டாங்க. ரொம்பவே சேஃபானது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணணும், ஆனால் ப்ளூடிக் விழக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து வர மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே நீங்கள் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த மெசேஜை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். எல்லா மெசேஜும் பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளைட் மோடை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இனி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ப்ளூடிக் இதில் விழவும் விழாது. இது வரைக்கும் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஃபோட்டோவே நீங்கள் ஸ்டிக்கராக யூஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி எமோஜி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செல்ஃபி மூலமாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது அவதார் அப்படிங்கிற நேமில் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ரியாக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டிக்கர் டெவலப் ஆகிரும். இது மூலமாக நீங்கள் நார்மல் ஸ்டிக்கர் அனுப்பாமல் உங்கள் ஸ்டிக்கரே எல்லா ரியாக்ஷனுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், மெசேஜ் இது ஏதாவது உங்களுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ அனுப்பணும். ஆனால் இப்போ அவங்க அவைலபிளாக இல்லை, ஆன்லைனில் இல்லை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் போகிற நேரம் எதெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத சப்போஸ் தெரியாமல் மறந்துருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் சர்ச் பாக்ஸில் யூன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறீங்க அந்த லிங்க் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க ஆப்போசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்க ஆன்லைன் வர டைம் அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ரிலேட்டடாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸும் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். மெசேஜஸ், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் நார்மலாக நம்ம மெசேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். தெரியாதவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ப்ரைவேசி ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கால்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அது இனி உங்களுக்கு அன்னோன் கால்ஸ், அதாவது நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வராது. மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் சேஃபாக இருக்கலாம். 2 ஃபோனில் ஒரே நம்பரை வச்சு நீங்கள் சேம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த மொபைலுக்கு நீங்கள் அதே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுமோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அதில் புதுசாக தான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணணும். புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர். அதை கொடுத்துட்டு உள்ளே போகாதீங்க. ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து கியூஆர் கோடு அதில் வரும். அதை மெயின் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதே வாட்ஸ்அப் நீங்கள் அந்த ஃபோன்லையும் யூஸ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு நம்பர் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் அவங்க நம்பர்லேயே ஒரே வாட்ஸ்அப்பை இங்கே ஷேர் பண்ணி லிங்க் டிவைஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வர மெசேஜ் அவங்களும் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த நம்பரை அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பண்ணுற மெசேஜ் ஹஸ்பண்டும் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டிவி, லேப்டாப் எல்லாத்துலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட இது லிங்க் பண்ணி டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்,
ஏதாவது வந்து நீங்கள் வந்து அனுப்பும்போது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா அது வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக தான் போகும். ஸோ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அது மூலம் வந்து அனுப்புவோம், பிக்சல் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இல்லாமல் டைரெக்டாக ஃபோட்டோ வந்து ஹெச்டி குவாலிட்டிலே அனுப்பணும்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அட்டாச்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஹெச்டி குவாலிட்டிலேயே வந்து டைரெக்டாக போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்சனலாக யாருக்கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த பர்சன் கூட நீங்கள் வந்து பர்சனலாக சேட் பண்ணுறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேலே ஸ்வைப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேட்டை வந்து லாக் பண்ணுற ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதை அன்லாக் பண்ணணும்னா மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி 3 டாட் ஆப்ஷன் வரும், அதில் போய் நீங்கள் வந்து சேட்டை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சேட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதை செக்யூரிட்டி கோடு கேட்கும், அது வந்து செக்யூரிட்டி கோடு கொடுத்து நீங்கள் வந்து அதை லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மறுபடியும் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி கோடு கொடுத்து தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி கோடை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்து செட்டிங்ஸில் போய் வந்து அந்த சேட்டை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படியே அன்லாக் பண்ண வேண்டிய நேரம் அது உள்ளே இருக்க டேட்டா, அதாவது நீங்கள் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்து டெலீட் ஆகி தான் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி டெலீட் ஆகாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா செக்யூரிட்டி கோடு கொடுத்த செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் மறக்காமல் அதை யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசின மெசேஜை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி ஏதாவது முக்கியமான மெசேஜை நீங்கள் தேடிட்டே இருக்கிறீங்க, அதை ஈஸியாக எப்படி தேடலாம், அதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏதாவது மெசேஜை வந்து நீங்கள் வந்து முக்கியமான மெசேஜ் அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய நேரம் அந்த பின் மெசேஜ் வந்து மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தேடிட்டுலாம் இருக்கட்டாம். நம்ம இப்படி பின் பண்ணி வைக்கிறது ஆப்போசிஷனில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்கள அதை வந்து பின்னை ஓப்பன் பண்ணி எந்த மெசேஜை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் பார்த்துப்பாங்க. நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க தவறுதலாக அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடில் 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வேணாலும் மெசேஜை வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இது வந்து சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இதை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் இதுக்கு டைம். அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 10 ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆல்ரெடி ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ புதுசாக என்ன ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from உங்கள் நண்பன். தேங்க்யூ.